சரிம்மா மருமகளே நிலா, உடம்ப பார்த்துக்கோ, பார்த்து பத்திரமா இரு. சரியா? நானு உனக்கு பிரசவத்துக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே வந்துடுறேன். அசீதா, சரிங்க சாமி, நாங்கள் அப்படியே கிளம்புறோம். ஏமா தம்பி தான் போறாரு, வேலை இருக்குதுன்னு. நீங்களாச்சும் இருக்கலாம்ல இங்கேயே. இருக்கணும் எனக்கு ஆசைதான் சாமி. இன்னும் என்ன பண்றது, இவனை மட்டும் அவங்க தனியாக விட முடியாதுல்ல. அவனுக்கு சாப்பாட்டுக்கெல்லாம் என்ன பண்ணுவான்? அதுவும் இல்லாம புள்ள வேற இருக்கிறா, பேத்தி எல்லாம் கேட்டுட்டே இருக்கிறா. சீதா, நான் போயிட்டு இருந்துட்டு பிரசவத்துக்கு முன்னாடி வந்துடுறேன். அப்போ வந்து 2 வாரம் 3 வாரம் இருந்துட்டு வேணா போகிறேன். சரியா? சரிம்மா, இப்போ போயிட்டு வாங்க. நான் ஆஸ்பத்திரிக்கெல்லாம் போயிட்டு 10 நாளுக்கு முன்னாடியே உங்களுக்கு ஃபோன் பண்ணுறேன். நீங்கள் அப்போவே வந்துடுங்க. சரி சீதா, வந்துடுறேன். சரி ராமு, பார்த்து ஜாக்கிரதையா இருங்க. பிள்ளைங்களும் எங்கே சாமி? ஒருத்தரை காணும். அவங்க முன்னாடி தான் இருக்கிறாங்க. சரி அகிலா, ஏன் போற நேரத்துல மூஞ்சி இப்படி தொங்க வச்சிருக்கிற? நல்லா சிரிச்சுட்டு இரு, அப்பதான் நானும் சந்தோஷமா போக முடியும். இன்னைக்கே போகணுமா? எப்படா வளர்க்க முடியும் காத்துட்டு இருந்த மாதிரி உடனே கிளம்புறீங்க. 2 நாளைக்கு தான் இருந்துட்டு போகலாம்ல, சொன்னா கேட்கவே மாட்டேங்கிறீங்க. இப்போவே போறேன்னு அது இன்னைக்கே போகணுங்கிறீங்க. நான் என்ன சொல்லிட்டு இருந்தேன், எனக்கு அவசர வேலை தான் இருக்குது இல்லை, உனக்கே தெரியும்ல. நானே சரி வளர்க்க முடிகிற வரைக்கும் இங்கே இருக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் இருந்தேன். இப்போ ஒரு வாரமா உன் கூட தானே இருக்கேன். எந்த வேலை வெட்டிக்கு போகல, எல்லாம் அப்படி அப்படியே கிடக்குது. நீ நான் போய் தான் எல்லாம் பார்க்கணும். சரி போயிட்டு திரும்பி வரதுல டைம் இதாகும். சரி இங்கே இருந்தால் உன் கூடிய இருக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லி தான் ஒரு வாரம் லீவ் போட்டுட்டு இங்கே இருந்தேன். இப்போ இன்னைக்கு போனாலாச்சும் நான் நாளையிலேருந்து ஆஃபீஸ் போகணும்ல. புரிஞ்சுக்கலாம், நான் வரேன். டெலிவரிக்காக தான் அம்மா வருவாங்களா, அப்பவே நானும் வந்துடுறேன். சரியா? நீ ஒன்றும் பயப்படாத, தைரியமா இரு. டெய்லி உனக்கு ஃபோன் பண்ணுறேன், நீ ஃபோன் பண்ணு. சரி, அக்கா இருக்கிறாங்க, மாமா இருக்கிறாங்க, பிள்ளைங்களா இருக்காங்களா, பார்த்து பத்திரமா இருந்துக்கோ. சரியா? ஏதாச்சுன்னா எனக்கு ஃபோன் பண்ணு. எல்லாரும் இருக்காங்கன்னு எனக்கு தெரியும். நீங்க தான் இல்லையே, நீங்க தான் போறீங்களே. ஏங்கத்தா நீங்களாச்சும் இருக்கலாம்ல. வர்றாங்கண்ணே, எனக்கு இங்க இருக்கணும்னு தான் தோணுது. என்ன பண்றது? பாரு, இந்த பையன் கடையிலே வாங்கி சாப்பிட்டுட்டு இருப்பான். நல்லாவா இருக்கும்? நான் போனா தானே இவனுக்கு ஏதோ கொஞ்சம் ஆக்கி வச்சு தர முடியும். வீட்டெல்லாம் பார்த்துக்கணும், எல்லாம் அப்படி இப்படி கிடக்குது. இப்போ நானும் இங்கே இருந்து என்ன பண்றது? அதான் நான் வரேன்னு சொல்றேன்ல, வரேன். நீ ஃபோன் பண்றப்ப நான் வந்துடுறேன் ஒரு வாரத்துக்கு முன்னாடியே. எவ்வளோ சொன்னாலும் கேட்க மாட்டேங்க. போகணுங்கிறீங்க, போறீங்க. இன்னொரு 2 டேஸ் இருந்துட்டு போங்கனாலும் கேட்க மாட்டேங்கிறீங்க. விடுதானே, போற நேரத்தில் ஏசாமி இப்படி பேசிட்டு இருக்கிற. அவர் போய் நிம்மதியாக வேலை பார்க்கணும்ல. இங்கதான் நாங்களாம் இருக்கிறோம் நீ பார்த்துக்கிறதுக்கு. அவர் போய் அவர் வேலையை பார்க்கட்டும். இன்னும் டைம் இருக்குதுல்ல குழந்தை பிறக்கிறதுக்கு. அதான் குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடியே வந்துடுறேங்கிறாருல்ல. போயிட்டு வரட்டு விடு சாமி. அது சரிதானே, ஆனாலும் அவர் இன்னைக்கே போகணுங்கிறாரு. அதான் நாளைக்காச்சும் போகலான்னு சொன்னா கேட்க மாட்டேங்கிறாரு. இன்னைக்கு போனா என்ன, நாளைக்கு போனா என்ன அகிலா? இப்போ நைட்டில் நான் கிளம்பி போனேன்னு வையே, காலையில் போய் சேர்ந்துருவேன். இப்போ நாளைக்கு ரெடி ஆகிட்டு ஆஃபீஸ் போய் எல்லாம் வேலையெல்லாம் அப்படி அப்படியே நிறைய கிடக்குது பெண்டிங்க. எல்லாம் போனாதான் ஆகும். சரி, நான் இங்கே சொன்னால் கேட்கவா போறீங்க? சரி, எனக்கு போயிட்டு ஃபோன் பண்ணுங்க. டெய்லி எனக்கு 2-3 வாட்டியாச்சும் ஃபோன் பண்ணணும். புரிஞ்சுதா? அங்கே போனதே நீ மறந்துடாதீங்க. சரி கூப்பிடாம இருந்தா மட்டும் நீ என்னை விட்டுருவியா என்ன? அதெல்லாம் ஃபோன் பண்றா. சரிக்கா, சரி அப்படியே நாங்கள் கிளம்புறோம். மாமா பார்த்துக்கோங்கம்மா, நான் போயிட்டு வரேன். சரிங்க மாப்பிள்ள, உள்ள சொல்ற மாதிரி இருந்துட்டு போகலாம். சரிதான், வேலை தான் இருக்குங்கிறீங்களா, என்ன சொல்றது? சரிங்க மாப்பிள்ள, பார்த்து போயிட்டு வாங்க. போனது கூப்பிடுங்க, சரிங்களா? அதனால கூப்பிட்டு பேசிடுங்க. இல்லாட்டி இங்கே வேற அதையே நினச்சிட்டு மூஞ்சி தூக்கி வச்சுட்டு இருப்போம் நம்ம அம்மனி. பார்க்கறதுக்கு நமக்கு கஷ்டமா இருக்கும். சரி பார்த்துக்கோங்க மாப்பிள்ள, சரிங்களா? டெய்லி கூப்பிட்டு பேசிடுங்க. இல்லாட்டி ஃபோன் பண்ணலாம் ஃபோனையே பார்த்துட்டு இருப்பா, எதி திங்காம உங்க அம்மா. சரிங்க மாமா, சரிங்க, நான் கூப்பிட்டு பேசுறேன். சரி மாமா, சரி பார்த்துக்கோங்க. சரி, நான் அப்படியே கிளம்புறேன், டைம் ஆயிடுச்சு. சரிங்க மாப்பிள்ள. சரி அகிலா, சொன்னதெல்லாம் கவனம் இருக்குது இல்ல? நீ எனக்கு ஹாஸ்பிட்டல் போயிட்டு அப்புறம் சரி இப்படி இருந்தால் நான் ஃபோன் பண்ணுவேன்ல, அப்போ பேசிக்கிறேன் டாக்டர் கிட்ட நானே. சரிக்கா, நான் போயிட்டு வரக்கா, பார்த்துக்கோங்க. சரிங்க தம்பி, பார்த்து பத்திரமா வாங்க, ஜாக்கிரதையா. அம்மா பார்த்து பத்திரமா போங்கம்மா. போயிட்டு எனக்கு நீங்கள் காலையில் ஃபோன் பண்ணுங்க, நாளைக்கு கீழே ஃபோன் பண்ணுங்க. சரி சீதா, நான் கூப்பிட்டு பேசுகிறேன் அதெல்லாம் போயிட்டு. சரிங்க அத்தா, சரி பார்த்து போயிட்டு வாங்க. இவர் டைமுக்கு சாப்பிட மாட்டாரத்தா, பார்த்துக்கோங்க. கரெக்டாக ஒரு சாப்பாடெல்லாம் போட்டு கொடுத்துருங்க அத்தா. லஞ்சு கொடுத்து அனுப்பிடுங்க அத்தா. அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். நீ எதுக்கு அதையெல்லாம் போட்டு வசனம் போட்டுட்டு இருக்கிற? என்ற வயலுக்கு என்ன வேணும்னு எனக்கு தெரியாதா? நான் பார்த்துக்கிறேன். நீ அதையெல்லாம் போட்டு மனசு போட்டு குழப்பிட்டு இருக்காதா. தைரியமாக இருக்கணும் இந்த நேரத்தில், சரியா? சரிங்க அத்தா. என்ன இன்னும் கோழியை கூவல, அதுக்குள்ளே நமக்கு தூக்கம் தெளிஞ்சு போச்சு. கோழி கூவறதுக்கு முன்னாடியே அண்ணாடி எந்திரிச்சுக்கிறோம். வயசான காலத்தில் நமக்கு தூக்கமே வரமாட்டேங்குதே. என்ன நிலா, காலையிலே பரவாயில்லையே, வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறியாட்டு இருக்குது. மலரக்கா, என்ன பால் வாங்கிட்டு வரீங்களாக்கோ? ஆமா நிலா, இப்பதான் போய் வாங்கிட்டு வரேன். இன்னைக்கு கொஞ்சம் எந்திரிக்கிறதுக்கு நேரமாயி போச்சா. சரி, அதான் பிள்ளைங்கள போய் வாங்கிட்டு வர சொன்னா பூமாரியும் போக மாட்டேங்கிறான், அந்த பையனும் போக மாட்டேங்கிறான். இன்னைக்கு ஒரு நாளைக்கு தான் லீவு, நாளையிலேருந்து காலேஜுக்கு போகணும். கொஞ்ச நேரம் தூங்கிக்கிறான். 2 பேரும் ஒரே மாதிரி பேசிட்டு இருக்கிறாங்க. சரி, அதான் நானே அப்படியே வந்தேன். சரி, இப்பதான் பால் வாங்கிட்டு போறேன். நீ வாங்கிட்டு வந்துட்டியாட்டு இருக்குது? ஆமாக்கா, என்ற உள்ள எந்திரிக்கிறப்பவே பால் பாலுன்ட்டு எந்திரிப்பா. அவளுக்கு
வச்சிருக்கணும். சரி அதனால எந்திரிச்சது வாங்கிட்டு வந்துட்டு தான் வாசலே கூட்டுவேன். நானும் போய் சமைக்கணும். என்ன ஓகேன்னு உங்க அத்தா செஞ்சுட்டு இருக்கிறாங்களா? ஆமாக்கா, எங்க அத்தா ஏதோ அடுப்புல வேலை பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க. எல்லாம் உலையில காஞ்சி எல்லாம் அரிசி போட்டா செஞ்சுட்டு இருக்குது. அது ஏதோ நேத்தெல்லாம் அங்கே இனிப்பெல்லாம் சாப்பிட்ருப்பாங்களாட்டு இருக்குது. இன்னைக்கு பாவக்காய் வேணும்னு கேட்டாங்களா? நான் போய் பாவக்காய் போய் எங்கே போய் வாங்கிட்டு வர்றது? அன்னைக்கு செடியிலங்க போட்டு விட்டேன்னா சரி அதில் வந்திருக்குதா என்னன்னு சும்மா செக் பண்ணலான்ட்டு வந்தேன். பார்த்து ஒரு 4 பாவக்காய் கொஞ்சம் ஓரளவு குழந்திருக்குது. சரி அதை பொரிச்சிட்டு கொண்டு போய் இதை கொடுத்துடலான்ட்டு பொரிச்சிட்டு இருந்தேன். அதெல்லாம் நல்லா தான் வந்திருக்கு பாவக்காய். போதும் என்ன விட்டா எனக்கு கொஞ்சம் வளரும். சரி தேவைப்பட்ட அப்புறம் பொரிக்க வேண்டியதுதானே. சரி போட்டு விடு, வரட்டு இடம் தான் கிடக்குது இல்லை. எங்கள் அத்தை தான் இதெல்லாம் போட்டு விடுவாங்க, நான் இங்கே பார்க்குறது எல்லாம். சரி அதான் செடியில் ஏதாவது கடையில் தான் போய் வாங்கிட்டு வர சொல்லிச்சு இந்த கிழவி. இப்போது யார் கடைக்கு போகிறதுன்னு சொல்லிட்டு பாவக்காய் செடி இந்த மாதிரி இருந்ததுன்ட்டு பார்த்தேன். இதுதான் கிடச்சிது. சரி இது கொண்டு போய் கொடுத்துடலாம். சரி வேணா, சரி வேலையை பாரு, நானும் அப்படியே கிளம்புறேன். சரிக்கா, சரி வேலை முடிச்சுட்டு அப்புறமேல் வரேன். சரி அத்தா இந்தாங்க அத்தா பாவக்காய். நம்ம செடியிலே இருந்துதா அதை பொரிச்சுட்டே வந்துட்டாங்க அங்கேயே. போதும்ல இது? போதும் இத்தனை பத்தாதா? நீயும் தாசி பாவக்காய் திங்க மாட்டேன். நான் தானே சாப்பிட்றேன். போது விடு. என்னமோ சரி பாவக்காய் சாப்பிட்டா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு தோணுச்சு. நேற்று வேறு கொஞ்சம் அங்கே பாயாசம் மேலே அதிகமாக குடிச்சிட்டேன்னா சரி சுகர் ஏறிடுமோன்னு கொஞ்சம் பயந்தா. சரி அதனால தான் இன்னைக்கு பாவக்காய் சாப்பிட்டு கொஞ்சம் சரி பண்ணிக்கலாம்னு நினச்சேன். முன்னாடி நாளைக்கு நல்ல பாயாசம் குலோப் ஜாமுன் நல்லா சாப்பிட்டுக்கிறது. அடுத்த நாள் பாவக்காய் சாப்பிட்டா சரியாயிருமா? கிழக்கு என்ன ஒரு ஐடியா. என்ன இங்கேயே வச்சுட்டு நின்றுட்டு இருக்கிற? போய் கட் பண்ணி வை போ. இந்தாங்கத்தான் நீங்களே கட் பண்ணிக்கோங்க போங்க. சும்மா பொரிச்சிட்டு வந்து கொடுக்குறதே பெருசாக இருக்குது. நான் கட் பண்ணால் பெருசாக கட் பண்ணிட்டேன்னு சொல்லுவீங்க. நீங்களே வெட்டிக்கோங்க. இந்தாங்க. ஒரு வேலைக்கு நாக்கி இல்லை கொண்டா. அதுக்கு இல்லைப்பா, நான் இன்னும் காஃபி கூட குடிக்கல. சரி அதான் நீங்களே வெட்டிக்கோங்கன்னு சொன்னேன். சரி இருங்க, அப்போனா கொஞ்சம் லேட் ஆகும். நான் ஒரு காஃபி குடிச்சிட்டு அப்புறமா வெட்டி தரேன். அப்புறம் செய்வீங்களா பொறுமையா? நீங்கள் வேறு அவசரப்படுத்துவீங்களே. நானே கட் பண்ணிக்கிறேன். கொண்டு போய் உள்ளே வச்சுட்டு காஃபி ஊற்றி வச்சிருக்கிறப்ப எடுத்து குடிப்போ. சரிங்கப்பா. மகனுக்கு மட்டும் காஃபி கையில் கொண்டு வந்து அப்படியே கொடுக்குறது, விட்டு அப்படியே மடியில் படுக்க வச்சு குடிக்க வைப்பாங்க போல. நம்மளை மட்டும் நாமளே போய் ஊற்றி குடிக்கணும். எனக்காச்சும் ஒரு நாள் இந்த அடி மருமகளே காஃபி குடி சோறு சாப்பிடுன்னு கொண்டு வந்து கொடுத்துருக்குறாங்களா? நாம தான் போட்டு கொடுக்கணும். நம்ம கொஞ்சம் சலுப்பாகாதா? ஆனாலும் மகனுக்கு மட்டும் தாங்குறது. இந்த மருமகனா எங்களுக்கு இலக்காரமாக போச்சு. இதில் வேற மருமகளை மக மாறி நான் அப்படி பார்த்துக்கிறேன் இப்படி பார்த்துக்கிறேன்னு பீத்துன்னு பீத்துறது. மகளாக இருந்தால் பெட்டில் கொண்டு வந்து பெட் காப்பியில் கொடுக்கணும். இவங்க என்னைக்கு நம்மளை மகளாக நினச்சிருக்கிறாங்க? சொல்கிறது மட்டும் என்ற மக மாதிரி சொல்லுவாங்க. என்னடி என்னவோ தனப்போட பேசிட்டு போகிறேன்? ஒன்றும் இல்லைக்கா, ஒன்றும் இல்லை. காப்பி ஆறி இருக்குமா சூடாக இருக்குமா நினச்சிட்டே போகிறேன். அதான் ஒரு வெங்காயத்துக்கு லாக்கி இல்லை. ஓ அடுப்பிட்டு தான் வச்சிருக்கிற சூடாக தான் இருக்குது. ஊற்றி குடிச்சிட்டு வா. வேறு வேலை இருக்குது. அங்கேயே உட்காந்துக்காது அப்படியே என்னமா சமைக்கிற விளாட்டா. எனக்கு அங்கே என்ன வேலை? வச்சுட்டு காப்பி குடிச்சிட்டு வந்துடுவீங்க. ஒரு வேலை சொன்னால் புலம்பாம எந்த வேலையும் செய்ய மாட்டேங்கிறாடா இவா. அட விடுமா, அவளை பற்றி தான் தெரியல. அவள் எல்லாத்துக்கும் புலம்புறவா. அவளை பற்றி பேசி என்னாக போகுது? விடுங்க. இவன் ஒருத்தன் கொண்டாட்டி கேட்குற துப்பி இல்லை. நம்ம ஏதாவது சொன்னால் விடுங்கம்மா. யாருடா அது இந்நேரத்துக்கே? இப்போதான் ஆஃபீஸ் கிளம்பிட்டு இருக்கிறோம், அதுக்குள்ளே எது கூப்பிடுறாங்க? அடா இந்த பைப்புலையா? டே ஷியாமே, எப்படிடா இருக்கிற? என்னடா ரொம்ப நாள் ஆச்சு கால் பண்ணி? போயிட்டு என்ன மறந்துட்டியா என்ன? ஹலோ ப்ரோ, கேக்குதா ப்ரோ? என்னடா சிக்னல் வேற கிடைக்கல. சரி அந்த பக்கமாச்சு போய் பேசலாம். இருடா ஷாம், ஒரு நிமிஷம் இருடா. ஹலோ ப்ரோ, கேக்குதா ப்ரோ? கேக்குதுடா சொல்லு. சாம்பு பையில எவ்வளோ நாள் ஆச்சுடா போய்? இப்போதான் ஃபோன் பண்ண தோணுச்சு உனக்கு? ப்ரோ கொஞ்சம் பிஸியாக இருந்த ப்ரோ, அதனால தான் கூப்பிடலாம். என்ன ப்ரோ பண்ணிட்டு இருக்கீங்க? இப்போதாண்டா ஆஃபீஸ் கிளம்பலான்னு கிளம்பிட்டு இருக்கிறேன். நீ என்ன பண்ணிட்டு இருக்கிற? அங்கே என்ன உனக்கு நைட் டைமா? ஆமாம் ப்ரோ, நானே இப்போதான் ப்ரோ வந்த வீட்டுக்கு. சரி இன்னைக்கு வந்தது கூப்பிடலான்னு நினச்சி தான் உங்களுக்கு கூப்பிட்டேன். சரிடா. அப்புறம் எப்படிடா இருக்கா? என்ன பண்ணிட்டு இருக்கிறேன்? இனி எவ்வளோ நாள் வைக்கிறாங்க இருப்பேன்? எப்போ வருவா? ப்ரோ 3 மந்த்தில் என்னோட கோர்ஸ் முடிஞ்சிடும் ப்ரோ. நான் அதுக்கப்புறம் ப்ராக்டிஸ் அங்கே இந்தியா வந்து தான் ப்ரோ பண்ண போகிறேன். அதான் அதை பற்றி சொல்லலான்னு தான் ப்ரோ கூப்பிட்டேன் உங்களுக்கு. டே ஷாமா, அப்படியேடா, ரொம்ப சந்தோஷடா. நான் கூட அங்கேயே நீ டாக்டர் ஆகிருவியோ, இங்கே நம்ம ஊருக்கெல்லாம் வரமாட்டேன்னு நினச்சேன். பரவாயில்ல, அப்போ இங்கே தான் வந்து வேலை பார்க்க போறியா? ஆமாம் ப்ரோ, எனக்கு அங்கேயே ஜாப் கிடச்சிருச்சு. நான் அங்கேயே வந்துடுவேன் 3 மந்த்ஸில். சரியா ப்ரோ? ஓகேடா ஷாமா, ஓகேடா. எப்போ வருவேன் நானும் காத்துட்டு தாண்டா இருக்கிறேன். நீ போனதுலேருந்து எனக்கு ஒரு மாதிரியாக தாண்டா இருந்தது. சரி ப்ரோ, ஃபீல் பண்ணாதீங்க, வந்துடுறேன். அக்காலாம் எப்படி இருக்காங்க? மாமாலாம் எப்படி இருக்காங்க? அங்கே வீட்டுக்கு போனீங்களா ப்ரோ? ஏன்டா உங்கள் அக்காட்ட நீ பேசலையா? நான் எங்கடா சாமி போகிறேன், முதல் மாதிரி டாஸ் போகிறதே இல்லைடா. நீ இருந்தப்போ தான் போவ அடிக்கடி, இப்போல்லாம் போகிறதே இல்லை. நான் 2 நாளைக்கு முன்னாடி தாண்டா அப்பத்தாவை மட்டும் கொண்டு போய் அங்கே சும்மா முன்னாடியே ட்ராப் பண்ணிவிட்டு அப்படியே வந்துட்டேன். வீட்டுக்கெல்லாம் போகலடா. சரி ப்ரோ, அண்ணி எப்படி இருக்காங்க? என்ன உங்கள் லவ் மேட்டர் எல்லாம் ஓப்பன் பண்ணிட்டீங்களா? சொன்னீங்களா இல்லையா? ஆட போட அதை பற்றியெல்லாம் கேட்காதடா, நான் இன்னும் சொல்லவே இல்லை. அதான் நீ வரப்போறீங்களா? அப்புறமா சொல்லிக்கலாம் விடு. என்னது அப்புறமா சொல்லிக்கலாமா?
என்ன ப்ரோ நீங்க இன்னுமா சொல்லல? இவ்வளோ ஸ்லோவா இருக்கீங்க. என்னடா பண்றது? எனக்கு சொல்லணும்னு இருக்குது ஆனா சொல்ல முடியல. நீ வா அப்புறமா பாத்துக்கலாம்டா அதை பத்தி எல்லாம். நான் கூட சொல்லி சம்மதம் வாங்கி 2 பேரும் நல்லா ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருப்பீங்க அப்படின்னு பார்த்தா இன்னும் நீங்க சொல்லவே இல்லையா? என்ன கருப்பாயி மருமகளும் மகனும் வந்துட்டாங்களா? இல்லறாங்க, அவங்க இன்னும் வரவே இல்ல. போய் 4 நாள் ஆயிருச்சு, இன்னும் வரலையா? போன் ஏன் பண்ணானான்ற பையன்? கூப்பிட்டா என்னை வர சொன்னாங்க. நான் வந்து கூட்டிட்டு வரதாமா. நானால வர முடியாது, எனக்கு வேலை இருக்குது. போனா உங்களுக்கு வர தெரியாதா, நீங்களே வந்துருங்கன்ட்டேன். அவன் சொல்றது வாஸ்தவம் தான், நீ தான் போய் கூப்பிடணும். ஏறங்க, கோவம் வருது எனக்கு பயங்கரமா. அவனை பத்தி உனக்கு தெரியாதா? நான் தான் எல்லாத்தையும் சொல்லிட்டு தான் இருக்கிறேன் உங்ககிட்ட. நம்ம எப்படி கூப்பிடுறது இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு? அப்படியெல்லாம் எனக்கு அவசியம் இல்லை. அவனா வந்தா வரட்டும், இல்லாட்டி அப்படியே மாமியார் வீட்டில் கிடக்கட்டும். அட ஏன் கருப்பா இப்படி பேசுற? இல்ல முறைக்கு போய் கூப்பிடணும், அதை தான் நான் சொன்னேன். ஆமா, வாயில நல்லா வருது எனக்கு. எல்லாம் முறைப்படி தான் எல்லாம் நடந்துட்டு இருக்குதாக்கு. அவன் கேக் மரத்தான வேலை பார்த்துட்டு இருக்கிறா, இதை நான் முறைப்படி வேற போய் அழைக்கணுமாமா. அவன் பேசுறான்னு சொல்லி நீ சொல்ற வேறு எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு. சரி சரி விடு விடு, அதான் வரலன்னு சொல்லிட்டீல. விடு, போனவங்களுக்கு அப்புறம் நீ சொன்ன மாதிரி வர தெரியாதா? அவங்களே வரட்டு விடு. இல்ல சம்பிரதாயத்துக்கு அப்படிதான் பண்ணணும், அதை தான் நான் சொன்னேன். சரி விடு, அப்புறம் அவன் பண்ண வேலைக்கு அப்புறம் போய் எல்லாம் பண்ணிட்டு இருக்க முடியுமா? அவங்களே வரட்டும். அதெல்லாம் யோசனை பண்ணிட்டு தான் நான் நல்லா வரமாட்டேன், நீங்களே வந்துருங்கன்ட்டேன். நான் நல்லதுக்கு அப்புறம் கூப்பிடவும் இல்லை, ஒன்றும் பண்ணவும் இல்லை. வரும்போது வரட்டும், பார்க்கலாம் என்னதான் பண்றாங்கன்னு. அத்தை அத்தை அத்தை, இந்த கிளவி காது கேக்குதா பாரு. அங்க போய் காலங்காத்தா நான் பேசிட்டு இருக்குது பாரு. அத்தை அதான் சின்ன பிள்ளை கூப்பிடலாட்டு இருக்குது, போய் என்னன்னு பாரு போ. அத்தை இவனுக்கு வேற வேலை இல்லை. அத்தை இங்க வாங்க கொஞ்சம். வர இருடி, காலையில கத்திட்டு கிடக்குறான். சரி கருப்பாய், போயிட்டு வரேன். என்ன சமைச்சிட்டியா? சோறு ஆயிடுச்சு, இதை குழம்புக்கு தாளிச்சு விடணும். இதை பருப்பு போட்டுக்கிற வெந்துட்டு இருக்குது. சரி கருப்பாய், அந்த கழுதை எடுக்க கூப்பிடுறா, போய் என்னன்னு கேட்கறேன், அப்புறம் பார்க்கலாம். போய் பாரு பாரு போ, நானும் போய் அடுப்புல வேலை இருக்குது போய் பார்க்கறேன். ஆளுங்களெல்லாம் வேற இன்னைக்கு மேட்சில் கூட்டிட்டு போகணும். 2 நாளாக கூட்டிட்டு போகல. எத்தனை புள்ள தான் அறுத்து போட்டுட்டு இருக்கிறது. சரி குழம்பு ஆக்கிட்டு கொஞ்சம் சாப்பிட்டுட்டு மேட்சில் போகலாம் இன்னைக்கு. எதுக்கு காலையில கவா கவான்னு கத்திட்டு கிடக்குறேன்? ஒருத்தர்கிட்ட பேசிட்டு இருக்கிறப்ப இப்படிதான் கூப்பிட்டுட்டே இருப்பியா? அப்படியே பெரிய ராணுவ ரகசியம் பேசிட்டு இருக்கீங்க. உங்களை கூப்பிட்டு டிஸ்டர்ப் பண்ணிட்டாங்க. ஏத்தா எனக்கு வேற பசிக்குது, இட்லி வேற ஊத்தி வச்சிருக்கீங்க. அடுப்பிட்டு போய் பார்த்தா வெந்துட்டு கிடக்குது. அது வெந்துருச்சா என்னன்னு போய் பாருங்க. அதுக்கு தான் கூப்பிட்டேன். ஓஹோ, இட்லி வெந்துருச்சான்னு நான் பார்க்கணும், அதுக்கு தான் கூப்பிட்டியாக்கே? ஏன் நீங்க பார்க்க வேண்டியதானடி? என்னால அதை எடுத்து சூடா எடுத்து எல்லாம் பார்க்க முடியாதத்த. அந்த வேலையெல்லாம் எனக்கு ஆகாது. அதால உங்க டிபார்ட்மெண்ட் தானே, இத்தனால நீங்க தானே பாத்துக்கிறீங்க. அப்புறம் அதுக்கு தான் சொன்னேன் உங்ககிட்ட. இதுக்கெல்லாம் விண்ணாடத்துக்கெல்லாம் ஒரு குறையும் இல்ல. இதெல்லாம் நல்லா பேசு, ஒரு துப்பு மேல ஒரு இதுவும் இல்ல. இட்லி வெந்துருச்சான்னு பார்க்க தெரியாதாமா? போங்க போங்க, பசிக்குது. சும்மா எங்கிட்ட நின்று பேசிட்டு இருக்கிறதுக்கு முதல்ல இட்லி வெந்துருச்சா இல்லையான்னு போய் பாருங்க. போங்க, எவ்வளவு நேரம் ஆச்சு அடுப்புல வச்சுட்டு போய் பக்கத்து வீட்டு கிளவிக்கிட்டு அவ்வளோ நான் பேசிட்டு இருக்கீங்க. முதல்ல இங்க போய் பாருங்க, அப்புறமா மெதுவா போய் பொறுமையா எல்லா கதையும் கேளுங்க. இருடி இரு, நீ வந்து பேசிக்கலாம். இட்லி வேற என்னாச்சுன்னு தெரியல, இரு பார்த்துட்டு வரேன். யாருக்கு வேற பசி ஆயிரும், குடுக்கணும் அவனுக்கு வேற. இட்லிக்கு மட்டன் குழம்பு தானே வச்சிருக்கீங்க எங்கத்த? இதெல்லாம் நல்லா தெரிஞ்சு வச்சுக்குவா. ஏண்டி அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, தேங்காய் சட்னி தான் இருக்குது. சும்மா தானே சொல்றீங்க, நான் தான் பார்த்துட்டு வந்துட்டேனே. பரவாயில்லையே, இந்த சென்ட்ரஸ் காலையில மட்டன் வாங்கி கொடுத்துட்டாப்ல போல. நல்ல குழம்பெல்லாம் வச்சு இறக்கி வச்சிருக்கீங்க. இட்லி மட்டும் வெந்துருச்சுன்னா போதும், நான் மட்டன் குழம்பு ஊற்றி சாப்பிடணும். நம்ம வீடியோவில் பிடிச்சிருந்தா நம்ம அருவி கார்ட்டூன் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க ஃப்ரெண்ட்ஸ்.